ஐயா வணக்கம். வணக்கம். நாம் தமிழர் கட்சி சார்பாக பல விஷயங்களை செந்தமிழர் சீமான் அவர்கள் முன்னெடுத்துட்டு இருக்காரு. விவசாயம் சார்ந்த பல விஷயங்களை இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டங்களை கொண்டு போயிட்டு இருக்கிறது ஆதாரமா தெரியுது. சரி, இதுக்கு ஒரு காரணம் என்ன? ஒருவேளை விவசாயி சின்னம் உறுதியை கிடைச்சிருச்சுங்கிறதுனால விவசாய விஷயத்துல ரொம்ப தரமா இறங்கிட்டாரா? உங்களுடைய கருத்து என்னங்க? அதாவது விவசாய சின்னம் அப்படின்னு சொல்றதுல நீங்க கேட்கிற கேள்வியில ஒரு முழு அர்த்தம் இருக்கு. அது எப்படி அப்படின்னு சொன்னா, உலகத்திலேயே முதல் உழவு தொழிலை கண்டுபிடிச்சதே தமிழர்கள் தான். அப்ப உழவு தொழிலும் தமிழர்களும் பிரிக்க முடியாத ஒன்று. உதாரணத்துக்கு பாண்டிய மன்னர்கள் தங்களுடைய இளவரசிகளை அந்த காலத்துல கப்பல்ல ஏத்திக்கிட்டு, இளந்தாரி கல்ல தூக்கி அந்த கப்பல்ல ஏத்திக்கிட்டு கடல் கடந்து போவாங்க பிற நாடுகளுக்கு. அங்க போய் அங்க வாழுகின்ற மக்கள் ஏதோ எதிரிக வந்துட்டாங்க, அவங்களோட போர் புரிவோம்ன்ற எண்ணத்துல அவங்க வருவாங்க. அப்ப இவங்க ஒரு வெள்ளை கொடியை அசைச்சு நாங்க போர் புரிய வரல அப்படின்னு சொல்லி அந்த நாட்டுல பாண்டிய மன்ன இளவரசியும் அந்த பாண்டிய மக்களும் இறங்கி அங்க அந்த இளவட்ட கல்லை இறக்கிட்டு அந்த பகுதியில வாழுகின்ற மக்கள்ல அந்த இளவட்ட கல்ல தூக்க சொல்லுவாங்க. அப்ப அங்க வலிமை மிக்க வாலிபர்கள் அந்த இளவட்ட கல்ல தூக்குனது அப்புறம் அந்த யாரு உண்மையிலே மிகுந்த பலசாலியா இருந்தாலும் அந்த இளைஞருக்கு, அந்த வாலிபனுக்கு அந்த இளவரசிய மனம் முடித்து வைத்து இங்க இருந்து நெற்கதிரோட செல்லுவாங்க. நெற்கதிரோட செல்லுவாங்க. இந்த நெற்கதிரை ஒரு போக இருந்து அங்க இந்த உழவு தொழில் எப்படி செய்யறது, இந்த நெல்லை எப்படி உற்பத்தி பண்றது அப்படின்னு அதை சொல்லி கொடுத்து அங்க அந்த நெல்லை விளைய வச்சு இதுதான் உழவு தொழில், இப்படித்தான் நெல்லை விளைய வைக்கணும் அப்படின்னு ஆதி தொட்டு தமிழர்கள் தொன்று தொட்டு உழவு தொழிலில் ஈடுபட்டதுனால விவசாயமும் உழவர்களும் தமிழர்களும் ஒன்றுக்கொன்று இணை பிரிக்க முடியாதவர்கள். உழவு தொழில் அப்படின்னாலே அது தமிழர்களுக்கு தான் சொந்தமானது. இன்னைக்கும் வடகொரியா தென்கொரியா மக்கள் தங்களுடைய ராணியில அந்த அம்மா இறக்கும் பொழுது நீ எந்த வார்த்தைய மறந்துட்டாலும் அம்மா அப்பான்ற வார்த்தைய மறக்காத, இது நம்ம தாய்மொழி அப்படின்னு சொல்லி கொரிய இளவரசி பட்டத்து ராணி அம்மா அப்பான்னா இன்னைக்கு கொரியாவில் அம்மா அப்பா அம்மாவை அப்பா அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. இது நம்ம தமிழர்களுடைய வாழ்வியல். உழவு தொழில் விவசாயம் தமிழர்கள் உரிமைகளுக்காக தமிழ் மொழிக்காக போராடக்கூடிய ஒரு கட்சிங்கிறதுனால விவசாயத்துக்கான முன்னிலையை சீமான் கொடுக்கிறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? உலக உயிர்களுக்கெல்லாம் அச்சாணி உழவு தொழில். உலக உயிர்கள் அனைத்தும் வாழணும்னா இப்ப உதாரணமா ஐயா நம்மாழ்வார் வேளாண் விஞ்ஞானி சொல்லுவாரு, நுனி வீட்டுக்கு நடு மாட்டுக்கு அடி நிலத்துக்கு. அப்ப அடி நிலத்துக்குன்னா நிலம் உண்ணாது, நிலத்தின் அடியில் இருக்கிற பல்லாயிரக்கணக்கான கண்ணுக்கு தெரியாத நுண் உயிர்கள் அந்த அடி நெல்லை உண்ணும், அந்த பயிரை உண்ணும். நடு மாட்டுக்கு அப்ப மாடு ஒண்ணு அந்த நடு பகுதியை தின்னுட்டு அது போடுற சாணம் இயற்கை உரமா மாறுது. இது மனிதனும் எண்ணற்ற பறவைகள் விலங்குகள் எல்லாமே அன்னத்தை உண்ணு அது வாழுது. இது இயற்கை. அதுக்கும் அரசியல் சார்ந்து பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய நாம் தமிழர் அவர்கள் இந்த விவசாயத்தை முன்னிறுத்தி ஒரு அரசியல் புரட்சி செய்யணும் அப்படிங்கிறதுக்கான பின்னோட்டம் தற்சார்பு பொருளாதாரம் விவசாயத்துக்குள்ளதான் இருக்கு. அந்த விவசாயத்தை தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு வேணுங்கிறத இப்ப மேல்காட்டி பேசிட்டு இருக்காரு. கண்டிப்பா சிறப்பு. ஏன்னா ஒரு நாடு வளரணும்னா அதற்கு தற்சார்பு பொருளாதாரத்தினால மட்டும்தான் வளர முடியும். சந்தை பொருளாதாரத்துல வளராது. எந்த நாடு சந்தை பொருளா, இப்ப உதாரணத்திற்கு தேனி சந்தைக்கோ சின்னமனூர் சந்தைக்கோ அல்லது போடி சந்தைக்கோ ஒருத்தர் மார்க்கெட்டிங் வியாபாரம் பண்ண வர்றாருன்னா அந்த வியாபாரி தான் லாபத்தை எடுத்துட்டு போவாரு. அங்க இருக்க மக்கள் லாபத்தை எடுக்க முடியாது. அதனால சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட நாடுகள் எந்த நாடை அடிப்படையாக கொண்டு இருக்குதோ அந்த நாடுகள் தான் வளரும். கண்டிப்பா இது சந்தையாக மாற்றப்பட்ட நாடு வளராது. இப்போ விவசாயம்ங்கிற விஷயத்த வெறும் வாயால சொல்லாம விவசாயிகளுக்கு அடித்தளமா இருக்கக்கூடிய ஆடு மாடுகளுக்கான ஒரு மாநாடு நடத்துவது, அடுத்து மரம் செடி கொடிகளுக்காக ஒரு மாநாடு நடத்துவதுங்கிற மாதிரி ஒரு முன்னேற்றத்தை சீமான் எடுத்துட்டு போறாரு. இது எந்த விதத்துல அரசியல் ஆதாயம் கொடுக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இது அரசியல் ஆதாயத்துக்காக அவர் செய்யல, அவருடைய பிறப்பின் ரகசியமே அதுலதான் இருக்குது. ஏன்னா நாம வணங்கக்கூடிய ஆதி சிவனே
நந்தியைத்தான் தன்னுடைய வாகனமா வச்சிருக்காரு. அப்போவே அவர் மாடத்தான் பராமரிக்கிறாரு. நந்தீஸ்வரன் ஈஸ்வர பட்டம் வாங்கினதே உலகத்துல 7 தெய்வங்கள் தான். ஒண்ணு வந்து ஈஸ்வரன், சிவன் ஈஸ்வரன், அடுத்து வந்து சனீஸ்வரன், அடுத்து ராவணேஸ்வரன், அடுத்து வந்து லங்கேஸ்வரன், அதுக்கப்புறம் சண்டிகேஸ்வரன், யமனேஸ்வரன். இப்படி மிகச்சிறந்த ஞானிகளும் மிகச்சிறந்த நேர்மையாளர்களும் மட்டுமே ஈஸ்வர பட்டம் பெற முடியும். ஈஸ்வரம் என்பது பட்டம். அப்ப அந்த ஈஸ்வர பட்டம் பெற்றது மனிதனோட ஒன்றி ஆதியிலிருந்தே முதல் சங்கம் வளர்த்தது ஆதிசிவன் சொல்றாங்க. அந்த ஆதிசிவன் காலத்துல இருந்தே மாடு நம்மளோட நம்ம வீட்டுல ஒரு உறவாக்க வளர்ந்து வந்திருக்கே தவிர நாமளும் மாடும் பிரித்து எந்த காலமும் வாழ்ந்தது கிடையாது. இப்ப நீங்க மாடுன்னு சொன்னதுனால நான் கேக்குறேன், ஒரு திருக்குறள் ரொம்ப அண்மையில ரொம்ப பிரபலமான ஒரு, ஆமா, அண்ணன் வந்து மாநாடு நடக்கும்போது மேல்காட்டி பேசியிருந்தாரு. ஆமா, அந்த இடத்துல வந்து மாடல்ல மற்றையவை அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சரி, கல்வி என்பது சிறந்த செல்வம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அர்த்தம் வந்து செந்தமிழன் சீமான் அவர்கள் சொல்றாரு, கல்விதான் சிறந்த செல்வம், மாடும் நம்முடைய செல்வம்ங்கிறத அழுத்தி சொல்றாரு. அதனால் மற்றவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வேற யாருமே மாடை வந்து ஒரு பெரிய செல்வம்னு சொல்லலையே, மாடல்ல மற்றவைங்கிற இடத்துல மாடுங்கிறது மாடை குறிக்கலைங்கிற மாதிரி நிறைய கருத்து சொல்றாங்க. ஆனா தேவநாய பாவலர் வந்து அவருடைய பொழிப்புரையில தெளிவா சொல்லியிருக்காரு. உண்மையை சொல்ல போனா அவரது இருக்க நீளமான ஒரு தெளிவு தமிழ் அறிஞர் அப்படிங்கிறப்ப ஞாயிறு. இது வந்து சீமான் அவர்களுடைய கருத்து இல்ல, தேவநாய பாவலர் அவருடைய கருத்து அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா மற்றவர்கள் வந்து சீமான் அவர்களை வந்து ஒரு கேலி கூத்தாக மாத்தி பேசக்கூடியக்கான பின்னணி என்னவா இருக்கும், உண்மையான அந்த குரலுடைய அர்த்தம் என்னங்கிற மாதிரி. அதாவது மாடு என்றால் செல்வம். சரி, இப்ப ஒரு எதிரி நாட்டுக்கு ஒரு 2 நாட்டுக்கு படையெடுத்து செல்றாங்கண்டா அங்க ஆணிரை கவர்தல் தான் முதல் நடக்கும். அந்த காலத்துல சொத்து செல்வம்னாலே ஆணிரைகள் தான், மாடுதான். மாடுனாலே செல்வம். அதனால மாடல்ல மற்றவை அப்படிலாம் மாற்றை காட்டிலும் ஒரு செல்வம் இருக்குன்னா கல்வி என்பது திருவள்ளுவர் உணர்த்துறார். அப்ப அந்த காலத்துல செல்வம் என்றதற்கு பொருளே மாடுதான். மாடு என்றால் செல்வம் என்று பொருள். ஆனா அந்த மாடை விட சிறந்த செல்வம் கல்வி என்பது அதுதான். இப்ப வந்து மாடுங்கிறது ஒரு செல்வம் இல்லைங்கிறத இப்ப நிறைய பேர் முக்கியமா அது வந்து அறியாமையில பேசுறாங்க. அவர்களை நம்ம கடந்து செல்லலாம். அவங்களை வந்து நம்ம வந்து அவங்க அறியாமைக்கு நம்ம விளக்கம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா தமிழர்கள் புரிஞ்சுக்கிட்டாருங்க. அதனால வந்து நம்ம அதுக்கு விளக்கம் சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. இப்ப அரசியல் ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கும் பொழுது எங்க சுத்தி பார்த்தாலும் வாக்களிக்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகமானதான அங்கே வெற்றி. அப்ப சீமான் அவர்கள் இப்படி இயற்கை சார்ந்த விவசாயம் சார்ந்த மீட்டெடுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை செய்யும் பொழுது இந்த இருக்கக்கூடிய இளைஞர்கள் செந்தமிழன் சீமான் அவர்கள் சொல்லுவது சரிதானே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க, நீங்க நினைக்கிறீங்களா? 90 விழுக்காடு இளைஞர்கள் வந்து யோசிக்கிறாங்க, ஏத்துக்கிறாங்க. அதாவது இளைஞர்களை 3 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து இந்த நாட்டுப்பற்றுடன் வாழக்கூடிய இந்த நாடு நல்லா இருக்கணும்ன்ற இளைஞர்கள் ஒரு வகையாப்பட்டவர்கள். 2வது வகைப்பட்டவர்கள் வந்து மது சூது போதைக்கு அடிமையான இளைஞர்கள். 3வது வகைப்பட்டவர்கள் கண்ணு வழியா போதை அனுபவிக்கிறவங்க. திரை மோகத்துல திரை கவர்ச்சியில அவங்க கண்ணு வழியா போதை அனுபவிக்கிறவங்க. இப்ப இந்த கண்ணு வழியா போதையை அனுபவிக்கிறவர்களும் உணர்ச்சி மூலம் போதையை அனுபவிக்கிறவர்களும் அண்ணன் சீமானுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் நாளாகும். அவங்க ஏத்துக்கிற மாட்டாங்கன்னு சொல்ல வரல. அவங்க அந்த போதையில இருந்து விடுபடுறப்ப அண்ணன் கருத்தை வந்து இவ்வளவு நாள் தவற விட்டுட்டோமே, ஒரு தங்கத்தை ஒரு நல்ல வாய்ப்பை வந்து நம்ம நழுவ விட்டுட்டோமே போதைக்கு அடிமையாகி அன்ற புரியுறப்ப அவங்களே அதை வந்து மனதிருந்து அதுக்கான நேரம் எடுத்துக்கிறது தான் செய்யும். இப்ப தமிழா இருக்கட்டும், விவசாயமா இருக்கட்டும், இளைஞர்களுடைய மனநிலையா இருக்கட்டும், இதுல வந்து இவ்வளவு ஆழ்ந்த கருத்துக்கள் வந்து நீங்க சொல்றீங்க. அப்படிங்கிறப்ப எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கும் பொழுது நாம் தமிழருக்கு உங்களுடைய கலப்பணை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தீவிரமான களத்துல இருந்ததுக்கான ஒரு காரணம். நான் வந்து இப்ப எனக்கு வயது 60 தொடுது. சரி, 1966 என்னுடைய பிறந்த வருடம். அப்ப எனக்கு 59 முடிஞ்சு 60 நெருக்கி வந்துகிட்டு இருக்கேன். நானும் பல்வேறு அரசியல் சார்ந்து பயணப்பட்டிருக்கேன். சரிங்க. ஏன்னா நான் ஆதியில எங்க அப்பா வந்து ஒரு எம்ஜிஆருடைய தீவிர ரசிகர். அப்புறம் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறாரு. அப்ப நானும் இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்கு சேகரிச்சிருக்கேன்.
அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி, அதுக்கப்புறம் சமுதாயம் சார்ந்த என் குடி சார்ந்த கட்சி, இதுகளுக்கெல்லாம் நான் பயணப்பட்டு போறப்போ வந்து அண்ணன் சீமான் வந்துதான் அவரு வந்து நாம் தமிழர் அந்த வார்த்தையை நான் அது வரைக்கும் கேட்டதே கிடையாது. அப்ப எப்ப நாம் தமிழர் அப்படின்ற வார்த்தையை நான் கேள்விப்பட்டனோ அந்த வார்த்தைக்கு நான் வயப்படுறேன். அந்த வார்த்தைக்கு வயப்பட்டு வசப்பட்டு அண்ணனோட செயல்பாடுகளை உற்று கவனித்து பல வருடமாக உற்று கவனித்து நோக்கிக்கிட்டு தான் இருந்தேன். ஏன்னா நம்ம போன பாதையில பூரா பின்னோக்கி வந்தோம். இதுலயும் போயிட்டு பின்னோக்கி வர முடியாது. அப்ப இது முழுமையா நம்ம அறிஞ்சுக்கிட்டு போகணும் அப்படின்ற அந்த நம்பிக்கைங்கிறது எந்த இடத்துல வந்து அனைத்து உயிர்களையும் அவர் ஏத்துக்கிறாரு. அனைத்து அதாவது கொண்ட கொள்கையில் அவர் வந்து மாற்றம் அடையல. 4 கட்சி உடைய நான் கூட்டணி கிடையாதுன்னாரு. தமிழ்நாட்டில் இருக்க திமுக, அதிமுக, இந்திய கட்சிகளான காங்கிரஸ், பிஜேபி, இது எதுலையும் கூட்டணி கிடையாதுன்னாரு. இன்ன வரைக்கும் அந்த நிலைமையில நிக்கிறாரு. அதே மாதிரி தமிழ் குடியில் பிறந்ததனாலே நீ உயர்ந்தவன்றாரு. ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. தாழ்த்தப்பட்டவன் யாரு அவனை சொல்றது? எவன் தாழ்த்தப்பட்டவன் சொல்றவன் தாழ்த்தப்பட்டவன் யாருன்னு கேட்கிறாரு. சரிங்களா? அப்ப அனைத்து உறவுகளையும் எந்த குடியும் அவர் உயர்த்தியோ தாழ்த்தியோ, கட்சி ஆளுமை இப்போதைக்கு அவர் கையில வந்து அதிகாரம் இல்லைனாலும் சரியான கேள்விகளை வந்து ஏத்து கேட்கிறார். சரியான சரியான கருத்தை வெளிப்படுத்துறாரு. பயமின்றி வெளிப்படுத்துறாரு. பயமின்றி கேள்வி வெளிப்படுத்துறாரு. இதனால நமக்கு பாதிப்பு வந்துருமோ, நம்ம ஓட்டை இழந்துருவோமோ? அவர்கிட்ட ஓட்டு அரசியல் இல்ல, தமிழர்களுடைய எழுச்சி அரசியல் இருக்கு. ரொம்ப சிறப்பான கருத்தை சொன்னீங்க. ஆமா. இப்ப வந்து அண்மையில கல்லு பத்தி கொஞ்சம் பேசியிருக்காங்க. கல்லு இறக்குவது. ஆமா. அது உங்களுடைய வயசு அனுபவத்துல இப்ப டாஸ்மாக்ங்கிறதெல்லாம் வர்றப்ப நாங்க பிறக்கவே இல்லை. ஆமா. அப்பதான் பிறந்திருக்கோம். ஆனா இதுக்கு முன்னால கல்லு இருந்திருக்கும். இந்த கல்லு இருந்து அடைக்கப்பட்டு டாஸ்மாக் திறக்கப்பட்டுங்கிற அந்த காலகட்டத்தை நீங்க பாத்திருப்பீங்கல்ல. ஆமா. அதுல உங்களுடைய அனுபவம். ஏன்னா கல்லு கடை காசுல தான் அந்த கட்சி கடை ஏறுது போடாங்கிற பாடல அண்ணனும் மேலோட்டிக்காரு பேசியிருக்காரு. அன்னைக்கு போதே கல்லு, அப்ப டாஸ்மாக் இல்ல. ஆனா இன்னைக்கு டாஸ்மாக் அதோட கொல்லியா இருக்கு அப்படிங்கிறப்ப அது அந்த ஒரு மாற்றத்தை உங்களுடைய வயசுல பார்த்த ஒரு அனுபவம். அதாவது கல்லுக்கும் டாஸ்மார்க்ல வர சாராயத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, கல்லை வந்து நம்ம கல்லாவும் பருகலாம், பல வகைப்பட்ட உணவுப் பொருட்களாகவும் மாத்தலாம். இப்ப கல் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நேரடியா அதை இறக்கி பருகுனா கல்லு, இல்ல அப்படின்னா அதை பனம் கற்கண்டு, பனம் வெல்லம், பதநீர், இப்படி பல்வேறு மாற்றங்கள் அதுல ஏற்படுது. அதனால வந்து நம்ம முழுமையா அதை கல்லா பயன்படுத்தாம கூட மற்ற ஏனைய பொருட்களை பயன்படுத்துறதுனால உழவர் குடி சிறக்கும். சிறப்பு. ரொம்ப சிறப்பான கருத்தை சொல்லி கொடுத்தீங்க. நேரத்தை ஒதுக்கி எனக்காக உங்களுடைய கருத்தை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. இன்னும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களை இன்னும் நிறைய காணொலிகள் எடுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க எனக்கு வாய்ப்பு. நன்றி. வணக்கம்.